சீமை அகத்தி களிம்பு. இதை அப்படியே ஆற விட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி அது ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அது அப்படியே ஒரு க்ரீம் மாதிரி ஃபார்ம் ஆகும். தண்ணியாக இருக்கிறது ஒரு வெள்ளை வெள்ளையாக கட்டியாக மாறுறது பார்க்கலாம். வெளிச்சத்தில் பாருங்கள், நல்லா தெரியும். அது வெள்ளை வெள்ளை கோடு கோடாக உருவாகுது பாருங்கள். அது அப்படியே கன்சிஸ்டன்சியாக ஆகும். கட்டியான ஃபார்முக்கு வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா தண்ணியானது கட்டி ஆகிடுச்சு. இதுக்கு தான் சீமை அகத்தி களிம்பு. இதோட பயன்பாடு பார்த்திங்கன்னா சொறி, சிரங்கு, தோல் அரிப்பு, தோல் சார்ந்த இதுக்கு, தொடையில் இருக்கிற கருப்பியாக இருக்குது தேஞ்சி வெயில் காலத்தில், இல்லை சாதா காலத்தில் இடுப்பில் ட்ரெஸ்ஸு போட்டு கருப்பாக இருக்குது, இச்சிங் இருக்குது, பூச்சிக்கடி இருக்குது, முகத்தில் மங்கு இருக்குது, அது மாதிரிக்கெலாம் நீங்கள் போட்டிங்கன்னா இது நல்ல ஒரு பயன் தருது. இது இம்யூனிட்டி ரெமிடியாக தருது. இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது. வீட்டில் உள்ள வெளியில் கிடைக்கிற மூலிகையை வச்சு செய்யக்கூடிய ஒரு இது. அடியில் ஒன்றும் கட்டியாக இதாகலை, மேலே மட்டும் இதாக இருக்குது, அடியில் ஒன்றும் இதாக இருக்குது. இப்போ தான் ஷீட்டாக இருக்கவே இதை ஆறி வருது. அது மாதிரி தன்மைக்கெல்லாம் இதை போடலாம். பூச்சிக்கடிக்கு போடலாம், அக்கிக்கு போடலாம், வேர்க்குரு குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, அது மாதிரி கையில் பிளாக்காக ஆகுது, கருப்பாக என்னமே தெரியல, கருப்பாக ஒரு மாதிரி வருது, அதுக்கு ஸ்கின் சார்ந்த பிரச்சனைக்கு அனைத்துக்கும் இதை போடலாம். நல்ல பயன் தரக்கூடியதாக இருக்கும். வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளலாம். நன்றி.